ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ், நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 1ஓட எபிசோட் 2 பிரேக் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? அண்ட் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 11 தான் கட்டுறாங்க. 11 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக்கோட வீட்டு அந்த பேஸ்மெண்ட்டில் தான் இருந்துட்டு இருக்கா. ஸோ பசங்க 3 பேரும் சேர்ந்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து யாரா அவன் எங்கேருந்தா வந்திருக்கா, இப்போ இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவளும் வந்து காட்டுக்குள்ளே தான் இருந்தா, வில் அங்கே தான் தொலைஞ்சு போயிருக்கான். ஸோ வில் எங்கே இருக்கான்னு இவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மைக் வந்து இந்த பொண்ணுங்க கூட்டு வந்திருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற அப்படின்னு சொல்லி கொடுக்க அங்கே அவங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கா. சேச்சி இங்கே இல்லை, போய் பக்கத்தில் பாத்ரூம் மாற்று, ப்ரைவசி தெரியும்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ ப்ரைவசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அவளை அங்கே போய் ட்ரெஸ் மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் இதே டேல எகைன் ப்ரைவசி அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீவுக்கும் நான்சிக்கும் ஒரு ரொமான்ஸ் சீன் வந்திருக்கோம்ல, அந்த ரொமான்ஸ் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு அவள் சொல்லியிருப்பான். ஆனால் ப்ரைவசி அந்த பைபிள் அங்கேயே தான் இருந்திருப்பான், இண்டீசன்ட் பைபிள். ஸோ சின்ன பசங்க டீனேஜர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் அண்ட் எண்டில் ஒரு கான்ட்ராஸ்ட் மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்போ அவள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நாளை காலையில் அவளை என் வீட்டு கதை வந்து தட்ட சொல்கிறேன், என் அம்மா அவளை பார்த்துட்டு போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அங்கே அந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு அவனும் போய் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ வில்லோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அண்ணனும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மும் அவரை நைட் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஆனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஃபோன் காலை பற்றி சொல்கிறாங்க. ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா நைட் அவன் பேசுனதா கேட்க டக்கு அந்த ஃபோன் எலக்ட்ரிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது என் பையனோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, எவனாவது ப்ராங்க் கால் பண்ணுறது கூட பண்ணியிருப்பான் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது என் பையன் குரல் தான் எனக்கு தெரியும், உங்கள் பொண்ணு குரல் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. ஸோ உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்கல்ல, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அவருக்கு வந்துட்டு போகுது. டக்குன்னு மனுஷன் பார்த்தீங்கன்னா எமோஷன் ஆகிடுறாப்புல. வெளியே வந்து அவர் ரைட்டாக ஒரு தம்மு போட்டுட்டு இருக்கு. ஜானத்தன் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு நான் வேணா போய் லானி கிட்ட விசாரிச்சு பார்க்கவா அப்படின்னு கேட்க, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என் தம்பி வந்துட்டு எந்த இடத்துல வேணா ஈஸியாக ஒளிவாஸ் டைடிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்படியா, போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுல பெஸ்ட்டு, நீ போய் உன் அம்மாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாரு. அண்ட் இப்போ எகைன் கட் பண்ணி நம்ம மைக்கு காட்டுறாங்க. அவன் ஃபேமிலியோட கண்டென்ட் சாப்பிட்டு இருப்பான். அங்கே 2 வேஃபுலாம் அவன் எடுத்து வச்சுக்கிறான் 11க்கு கொடுக்கறதுக்காக. ஸோ பேஸ்மெண்ட்டில் வந்து 11க்குமே அதை கொடுக்குறான். இந்த கில்லி படத்தில் எப்படி தனலட்சுமி அவர் ரூம்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருப்பாரு, அந்த மாதிரி பைபிளை பார்த்தீங்கன்னா இவளை இங்கே மறைச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்துட்டு அவளுக்கு சாப்பாடுமே கொடுக்க, நீ எங்கேருந்து வந்த, அவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னு கேட்க, அவள் எஸ்னோ இந்த 2 விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ உனக்கு பிரச்சனை இருக்குது, யாரால பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, கெட்டவங்களால மாட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவள் துப்பாக்கியில் ஒரு சைன் காட்டுறா, வச்சு நெத்திலே சுற்றுவாங்க அப்படின்னு. ஸோ அவள் பார்த்துட்டா பயந்துட்டான். சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கிளம்பிடுறான். இவளுமே ஒரு பயத்தில் உட்காந்துருக்கா. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இந்த ஹேக்கின்ஸ் லேப் ஆளுங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு ரேடியோவில் நம்ம ஜாய்ஸ் அவங்க பேசுனதை தான் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு என் பையன் தான் அவங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிடுங்க, ஐ மீன் ஹாப்பரேட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நான்சி அவர் ஃப்ரெண்டு பார்பராவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் அப்புறம் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஜானத்தனுமே வரான். அவன் தம்பி காணாமல் போனதுக்கு போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து நான்சி லைட்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு எமோஷன் ஆகி பரிதாபப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நாங்கள் ஒன்றை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாதிரி தான் பேசிட்டு போயிருப்பாங்க. அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா வில் பயஸ் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் அங்கே அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அண்ட் பசங்க 2 பேர் மற்ற லூகாஸ் டஸ்ட்னை காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் தான் இருக்கானுங்க. மைக் வரல போலியே, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்க, வீட்டில் தானே இருந்துட்டு இருப்பான், எங்கே போயிட போகிறான் அப்படின்னு காட்ட, மைக் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இருக்கான் லவனோட. அந்த இடத்துல அவன் வீட்டை அவன் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஜானத்தனை காட்டுறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்குறான், ஷுட் ஐ ஸ்டே ஆர் ஷுட் ஐ கோ. அந்த பாட்டு கேட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் தம்பி கூட அந்த ஞாபகம் வருது. அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போகிறதையுமே அவன் கேட்டுட்டு இருக்கான். இது அவனுக்கு தெரியவானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தம்பி ரூம்குள்ளே வச்சு பாட்டு கேட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் இவன் டேரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் போகிறான். ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவன் கூட இல்லாமல் இப்போ வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்காப்ல. அண்ட் அங்கே போயிட்டு வில்லுங்க வந்தானா என்னாச்சுன்னு கேட்க, அவன் இங்கெல்லாம் இல்லடா டே, அவன் இங்கே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த போஸ்டரை வச்சுக்க, அவன் மூஞ்சி மறந்துச்சுன்னா இதை பாரு அப்படின்னு அந்த போஸ்டரை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் இப்போ அந்த அம்மா ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வாங்கிட்டு வராங்க. ஃபோன் வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு அவங்க கூட பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. அண்ட் இப்போ உங்கள் ஃபோன் வாங்க போயிருக்காங்கல்ல, வீட்டில் இல்லாத சமயத்தில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த லேப் ஆட்கள்லாம் வந்து இவங்க வீட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வில் காணாமல் போனால அந்த குட்டி ஷெல்டர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. இடத்துல அடிப்பக்கம் போகிற மாதிரி ஒரு வழி இருந்துச்சுல, அங்கே பார்த்தீங்கன்னா கட்டையில் ஏதோ ஒரு ஃப்ளூயிட் ஒழுகிற மாதிரி இருக்குது. இதை தண்டா தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி நம்ம மைக்கோட வீட்டை காட்டுறாங்க. பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக் வந்து 11 கிட்ட காட்டிட்டு இருக்கான். அங்கே தான் யோடா மாஸ்டரை காட்டுறாங்க. யோடா ஆக்சுவலி சீரிஸ் கேரக்டரில் ஸ்டார் வார்ஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கையை காட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்களே, அதோட பவர் அதுக்கு ஏதோ பேர் இருக்குங்க, டெலிகனேசிஸ் தான், பட் அதில் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. சரி விடுங்க, மறந்து போச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவர் தான் 11க்கு இருக்குது. ஸோ பாசிபிளி அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா 11 வந்துட்டு ஃபோட்டோவை காட்டி அதில் பார்த்தீங்கன்னா வெளில டச் பண்ணி காட்டுறா. இவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியே வண்டி சத்தம் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம மைக்கோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் 11 கூப்பிட்டு போய் அவங்க வீட்டு பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சிடறான். எக்ஸாக்ட்லி கில்லி படத்தில் வர மாதிரி பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சிடறான். அந்த இடம் இருட்டாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயந்துறா. அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் முன்ன அந்த லேபில் காட்டினாங்களா ஒருத்தன் ஒரு வெள்ளை தலையன், அவனை
பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அவளை வந்துட்டு இந்த பொண்ணு 11 பார்த்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் வேற ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க. அண்ட் மைக் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 11 பார்க்குறான். உனக்கு ஒன்றாகலே அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றா. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எகைன் ஜிம் ஹாபர் கிட்ட வந்தால் அந்த மனுஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தார்ல, நம்ம பென்னி பர்கர்ஸ் இருக்குல்ல அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா வராரு. பென்னி ஹேமண்டை செத்துருப்பாப்புல. அங்கே வந்து இது வரைக்கும் நான் வெளியாட்கள் கேஸ் தான் விசாரித்தேன், ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட கேஸை விசாரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அவரோட கேஸை விசாரிச்சுட்டு இருக்காப்புல. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாங்கள் நேற்று தான் அவர் கடையில் லஞ்ச் சாப்பிட்டோம், அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை பார்த்தேன், மொட்டை அடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லோட ஃபோட்டோ காட்டு, இந்த பையனா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த பையன் கிடையாது, அவன் குட்டியாக இருந்தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அது பொண்ணுன்னு கூட தெரியாமல் வந்துட்டு இருக்காப்புல. அண்ட் கட் பண்ணி எங்கே நம்ம மைக் வீடு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கா. இந்த 3 பசங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த சீன்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நான்சி வந்துட்டு இப்போ அங்கேருந்து டேரெக்டாக ஸ்டீவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்கே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கிறதுக்காக. ஸோ நான் மீட்டிங்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லி தான் போயிட்டு இருக்கா. நம்ம ஜிம் ஹாப்பர் எகைன் காட்டில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் ஒன்று கிடைக்குது. இது 11ஓட அந்த ஒரு பழைய கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தோட துணி மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அது டேரெக்டாக அந்த ஹாக்கின்ஸ் லேபரேட்டரியோட தான் கனெக்ட் ஆகுது. அந்த லேபை பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம மைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரூமுக்கே வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து ஆக்சுவலி இது முன்னாடி சீனை நான் அப்போ சொல்லாம விட்டுட்டேன், அகைன் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கே வந்து 11 அவங்க பார்த்துட்டு இருக்க. வில் எங்கே இருக்கான்னு இவளுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல, இவளுக்கு எப்படா தெரியும், இவ பார்க்கறதுக்கே சைக்கோ மாதிரி இருக்கா, நான் அவங்க அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி லூக்காஸ் சொல்ல போக டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா, அவள் பவர் யூஸ் பண்ணி டோரை 2-3 டைம் க்ளோஸ் பண்ணி லாக்கே பண்ணிடுறா. அவள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் லேட்டரான இவளுக்கு எகைன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர, நாங்கள் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்க கூட இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லப்பா, இருந்தால் உங்ககிட்ட உரண்டல் இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் உனக்கு வில்ல தெரியும்ல, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க, அந்த போர்டு இருக்குல்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸா அந்த போர்டை காட்டி அந்த போர்டை திருப்பி வச்சு அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ஆக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த இன்னொரு டைமென்ஷன் அப்சைட் டவுன் அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த போர்டை திருப்பி வச்சு அங்கே ஒரு விசாரோட சிலையை வைக்கிறா. அதை வச்சுட்டு அதுதான் வில் அப்படின்றா. அண்ட் பக்கத்தில் அந்த டெமோகார்கனோட அந்த ஒரு காயினுமே வைக்கிறா. ஸோ இங்கேருந்து அந்த டெமோகார்கன் அந்த மான்ஸ்டர் டெமோகார்கன் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசங்க ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கட் பண்ணி நம்ம பையன் ஜானத்தனை காட்டுறாங்க. அவன் கையில் கேமராவோட சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் தம்பியை பற்றி ஆக்சுவலி தேடிட்டு இருக்கான். நிறைய இடத்த ஃபோட்டோ எடுத்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறான் போல சுற்றி பார்த்துட்டு இருக்கான். தூரத்தில் யாரோ பொண்ணு கத்துற மாதிரி கேட்குது. யாரான்னு வந்து பார்த்தா அப்சல்யூட்லி நம்ம ஸ்டீவ் ஹாரிட்டன் வீட்டுக்கு நான்சி பார்பரா வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே பீர் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சியுமே ஒரு கப் பீர் குடிச்சிட்றா. அடுத்து அந்த டின் பீர் அடிச்சிட்றா. அடுத்து நம்ம பார்பரா கிட்டையுமே நீயும் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, அவள் கட் பண்ண முடியாமல் கையை பற்றினா கட் பண்ணிக்கிறா. ஸோ அவள் கையில் இந்த ரத்தம் வந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குளிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரெஸ் மாற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேலே போக, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்பரா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி விட்டுறா. ஸோ இப்போ அங்கே போய் ரூமுக்குள்ளே அங்கே ஒரு ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுட்டு. அண்ட் அங்கே ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜாய்ஸை காட்டுறாங்க, நம்ம வில்வேஸோட அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. டக்குன்னு கால் வருது. யாரான்னு பார்த்தா எகைன் அதே மாதிரி மூச்சு சத்தம் கேட்குது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வில்பயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களும் பார்த்தீங்கன்னா டே நான் தாண்டா, எங்கடா இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எகைன் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்யூட் ஆயிடுது. இப்போ அது வேலை செய்யாமல் போயிடுது. அண்ட் அந்த இடத்துல லைட்ஸ் எல்லாமே விட்டு எரியுது. கிட்டத்தட்ட அந்த லைட் ஸ்ட்ரீக்கே அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் லைட்ஸ் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. பசங்க ரூமுக்கு பார்த்தா எகைன் ஷுட் ஐ ஸ்டே ஆர் ஷுட் ஐ கோ அந்த சாங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானா ஆனாங்க. பக்கத்தில் இந்த ஒரு லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் ஆகி டக்குன்னு லோ ஆயிடுது. சைடில் அந்த செவுத்துக்குள்ள வந்து ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி தெரியுது. அவங்க பயந்து வீட்டை விட்டு வெளியே காருக்கு வந்துடுறாங்க. எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க இப்போ எகைன் வீட்டுக்குள்ளே பாட்டு கேட்குது. இல்லை திரும்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க திரும்ப வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. கட் பண்ணி எகைன் ஸ்டீவ் வீட்டை காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால அவன் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்கான் ஸ்டில். அண்ட் அந்த இடத்துல பார்பரா பார்த்தீங்கன்னா இவன் திருந்த மாட்டானுங்க, இவனுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ஸ்விம்மிங் பூலான உட்காந்துட்டு இருக்கா. அவள் கையில் வெட்டுப்பட்டுச்சுல அந்த ரத்தம் பக்கத்தில் இருந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் ஆகி எகைன் பின்னாடி ஒரு சத்தம் கேமரா ரீல் மாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். பட் ஸ்டில் அவன் கரெக்டாக ரீல் மாற்றத்தில் வந்து அந்த பார்பரா தூக்கிட்டு போயிருது. இவன் என்னடா சத்தம்னு பார்த்தா அந்த இடத்துல எதுவும் இல்லை. அவனுமே பார்த்துட்டு ஒரு வேளை போயிட்டா போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுமே அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அண்ட் அந்த ரூம்குள்ளே ரொமான்ஸ் நடந்துச்சுல, அந்த ரொமான்ஸ் நடக்கிறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. என்ன இதில் முடிச்சிருக்காங்க பாருங்களேன். வேறு லெவல் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லுவது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.